بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين. சூரா அத்தீன் இது குர்ஆனுடைய தர்த்தீபில் 95வது சூரா. இது மக்கால் இறங்கினது. இதில் 8 ஆயத்துக்கள் இருக்குது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்தில் தொழிச்ச பொழுது ஒரு ரக்காயத்தில் வத்தீனி வஸ்ஸைத்தூன் ஓதினாங்க இந்த சூறாவை. அவங்க சொல்கிறாங்க, ஃபமா சமீஅத்து அஹதன் அஹ்ஸன ஸௌத்தன் வ க்ராஅத்தன் மின்ஹு. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அழகாக ஓதக்கூடியவங்க அழகான சத்தத்தை நான் கேட்கவே இல்லை, ஒரு நாள் கேட்டதில்லைன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இந்த சூறாக்களை ஓதுவாங்க. ஹைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன். வத்தீன் அத்தி பழத்திமே சத்தியமாக. ஜைத்தூன் இது ஜைத்தூன் ஒலிவோன்னு சொல்லுவோமே, ஒலிவ், அதன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுகிறான். இதுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. வத்தீனி வஸ்ஸைத்தூனுக்கு சிறந்த சொல், அரபி பாஷையில் நேரடியான சொல், அர்த்தம் அத்தி பழத்தி மீது ஜெய்த்தூன் மீது சத்தியமாக. சில உலமாக்களுடைய கருத்து டிமிஷ்க் நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். அதுக்கு காரணம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் சொல்கிறேன். அதில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த மலை ஒன்று இருக்குது டிமிஷ்க்கு பக்கத்தில். அதுக்கு பேர் வத்தீன் ஜெய்த்தூன். அந்த மலை மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். அந்த ஜெய்த்தூன் மரங்கள் இதே மாதிரி அத்தி மரங்கள் நிறைந்த மலையாக இருந்ததுனால் அதே மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். இன்னும் சிலருடைய கருத்து அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர், அவங்க சொல்கிறாங்க அஸ்ஹாபே கஹ்ஃபுடைய மஸ்ஜிதுக்கு மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். ஹைர். இதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடைய கப்பல் ஜூதி மலையில் போய் தங்கினது பிறகு அங்கே ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்பட்டது, அதன் மீது சத்தியம் பண்ணப்பட்டிருக்குது. சிறந்த கருத்து வத்தீன் வஸ்ஸைத்தூன் என்று சொன்னால் அத்தி ஜெய்த்தூன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். இன்னும் சிலர் சொல்கிறாங்க பைத்துல் மக்திஸ் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். வத்தூர் சீனின், அடுத்து தூர் சீனா மலை மீது சத்தியமாக. இதில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட சம்பாஷித்தார்கள். வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாக்கப்பட்ட ஊர் மீது சத்தியமாக, அதாவது மக்காவு மீது சத்தியமாக. இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை மக்கான்ற விஷயத்தில். அப்போ இந்த 3 இடங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ண காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா தன்னுடைய உலுல் ஆஸம் என்று சொல்லக்கூடிய 5 உறுதிமிக்க நபிமார்கள் ரசூல்மார்கள் இருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க உலுல் ஆஸம் நபிமார்கள், உறுதிமிக்க நபிமார்கள் என்று கருதப்பட்டவங்க. இவங்க அதேமாரி சத்தியம் பண்ணுறாங்க. இந்த 3 பேரில், அந்த நபிமார்கள் 5 பேரில் 3 பேர் வந்த பகுதி இந்த 3 இடங்கள். ஒன்று பைத்துல் மக்திஸ், அதில் அல்லாஹு தஆலா உலுல் ஆஸமை சேர்ந்த ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே பிறந்தாங்க, அந்த பகுதியில் வாழ்ந்தாங்க. வத்தூர் சீனின், தூர் சீனா மலை, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹோட சம்பாஷித்தார்கள். அடுத்து 3வது மக்கா பலதுல் அமீன், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா பிறந்தது மட்டுமல்ல நுபுவத்து அங்கே தான் கிடைச்சது. அதனால் அல்லாஹு தஆலா இந்த ஊர்களுமே சத்தியம் பண்ணுகிறான். தௌராத்துடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா இந்த புனிதமான 3 இடங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்கிறான், ஜா அல்லாஹ் மின் தூர் சைனா, அல்லாஹு தஆலா தூர் சீனா மலையிலிருந்து வந்தான். அப்படின்னா அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹு தஆலா பேசினான். அப்புறம் வாஷ்ரக் மின் சாயிர், சாயிர் என்று சொல்வது பைத்துல் மக்திஸ் உடைய இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான மலை, அதன் மீது அல்லாஹு தஆலா பிரகாசித்தான். அப்படின்டா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அங்கே நபியாக அனுப்பினான். வஸ்தஅலன மின் ஜிபாலி ஃபாரான், ஃபாரானுடைய மலைகள் மீது அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்தினான் என்று தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மக்காவுடைய ஃபாரானுடைய மலைகள்னு சொல்லி மக்காவுடைய மலைகள். அப்போ இந்த 3 அல்லாஹ் தஆலா தௌராத்திலேன்னு சொல்லியிருக்கின்றான்.
அங்கே சொல்லப்பட்டது இங்கே சொல்லப்பட்ட விதம் இருக்குது. முதலாவது சிறந்ததை சொல்லிட்டு, அதுக்கடுத்து அதை விட சிறந்ததை சொல்லிட்டு, அதுக்கடுத்து அது ரெண்டை விட சிறந்ததை மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். முதல்ல வத்தீன் வஸ்ஸைத்தூன் பைத்துல் மக்திஸுடைய பகுதி, அடுத்து தூர் சீனா மலை, அதுக்கடுத்தது பலதுல் அமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மக்காவுடைய பூமி. இதன் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணிட்டு விஷயம் என்னன்னு சொன்னால், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாங்கள் மனிதனை அழகான ரூபத்தில் படைத்திருக்கின்றோம், அழகான விதத்தில், அழகான அமைப்புல. அதனால தான் போன வாரம் கூட மஹல்லாவிலுடைய பயன் ஞாபகப்படுத்தப்பட்டது. மனித வர்க்கத்தை விட அல்லாஹ் தஆலா எந்த ஒரு படைப்பினும் அழகாக படைக்கவில்லை. அஹ்சன் என்று சொல்றது அரபி பாஷையில் ஹசன் தான் அழகானவர், அஹ்சன் சொன்னால் ரொம்ப அழகானவர், அதுக்கு மேல் அழகு ஒன்று கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா மனிதனை மிக அழகான விதமாக படைத்திருக்கிறான். இப்போ ஹலீஃபா மன்சூருடைய அபு ஜாஃபர் ஹலீஃபாவுடைய காலத்தில் அந்த சம்பவம் ஞாபகப்படுத்தப்பட்டது. அவனுடைய காலத்தில் அவருடைய தோழர் ஒருத்தர் தன்னுடைய மனைவியை பார்த்து பௌர்ணமி நிலவென்று சொன்னார். அந்தி தாலிகுன் சலாசன் இல்லன் தக்குன் அஹ்சன மின் ஹாதல் கமர். அவர் என்ன சொன்னார், இந்த பௌர்ணமி நிலவை விட நீ அழகாக இல்லை என்று சொன்னால் உனக்கு 3 தலாக்குன்னு சொல்லிட்டார். அந்த பெண் அழகான பெண் தான், இருந்தாலும் அவர் நினைச்சா, பிறகு அவரும் நினைத்தாரு, என்னுடைய மனைவி எவ்வளோ அழகாக இருந்தாலும் பௌர்ணமி நிலவு மாதிரி அதை விட அழகாக எப்படி இருப்பாள், அதனால் தலாக் நிகழ்ந்துட்டுதோடு பயந்தார். அதுக்கு பிறகு ஹலீஃபாட்ட போய் விசாரித்தார். ஹலீஃபா தன்னுடைய காலத்திலிருந்து உலமாக்கள் ஒன்று சேர்த்தார். அவங்களுக்கு முன்னே இந்த மசாலா சொல்லப்பட்ட நேரம் அதிகமான உலமாக்கள் சொன்னாங்க, தலாக் நிகழ்ந்துட்டது. பௌர்ணமி நிலவு எவ்வளோ ஒரு அழகான ஒன்று, அதை விட அழகாக ஒரு பெண் எப்படி இருக்க போகிறாள், அதனால் சொல்லிட்டாங்க தலாக் நிகழ்ந்துட்டது. அதிலிருந்து ஒரு ஆலிம், அவங்க மட்டும் ஒன்றும் பதில் சொல்லலை, அவங்கள்ட்ட கேட்ட நேரம் என்னுடைய கருத்து உங்களுக்கு வித்தியாசமானது என்று சொல்லிட்டு சொன்னார், நான் சொல்லுகிறேன் தலாக் நிகழல்ல. அப்போ என்ன காரணம்னு கேட்டால், அப்படி இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினாங்க. சொன்ன லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அல்லாஹு தஆலா எவ்வளோ அழகான படைப்பினங்களை படைத்திருந்தாலும் அது அனைத்தை விட சிறந்த அழகான மிக அழகான படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். எனவே இந்த பெண் அந்த சந்திரனை விட அழகானவள், அதனால் தலாக் நிகழல்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன உலமாக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்க சொன்ன கருத்து சரி. அப்போ அல்லாஹு தஆலா மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றான். இவ்வளோ முன்னாடி சொல்லப்பட்ட 3 சத்தியங்கள் எதுக்குண்டா, மனிதனை நாங்கள் அழகாக படைத்தோம் என்று சொல்லதுக்காக வேண்டித்தான். மனிதனை நாங்கள் மிக அழகான அமைப்பில், உயர்ந்த அமைப்பில், உடல் உறுப்புகள் பூர்த்தியான விதத்தில் படைத்திருக்கின்றான். ஏனைய படைப்பினங்களை விட மனிதன் கண்ணியமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய சந்ததியினரை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். ஏனைய மக்களுக்கு கொடுக்காத, ஏனைய படைப்பினங்களுக்கு கொடுக்காத கண்ணியம் மனித வர்க்கத்தெல்லாம் கொடுத்திருக்கிறான். கண்ணியம் வேற, ஆனால் அழகுலையும் மனித வர்க்கத்தை எல்லாம் உயர்ந்த அமைப்பாக எல்லாம் படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஏ மனிதா, உன் ரப்புடைய விஷயத்தில் உன்னை ஏமாத்தினது என்ன, அல்லது ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், அவன் எப்படியான ரப்பு என்று சொன்னால் உன்னை படைத்து அழகான அமைப்பில் படைத்து நீதியான அமைப்பில் ஒழுங்கான முறையில் உன்னை உருவாக்கினானே, சீரான அமைப்பில். அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உன்னை ஏமாத்தினது அப்படின்னு அவன் அல்லாஹ்வுடைய விஷயத்தை மாறு செய்கிறாரே, அதுக்கு என்ன காரணம், எதனால் நீ ஏமாந்து அவனுக்கு மாறு செய்கிறாய், அவனுடைய கட்டளை புறக்கணிக்கின்றாய், உனக்கு எவ்வளோ உபகாரம் அவன் செய்திருக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மனிதனை அழகான விதத்தில் படைத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், நாங்கள் இவ்வளோ அழகாக படைத்த இந்த மனிதனை பிறகு நாங்கள் மிக கேவலமான இடத்துக்கு அவரை திருப்பி விடுவோம் அப்படின்னு சொன்னால் நரகத்தின் பக்கம். இதுக்கு 2 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கருத்து நரகத்தின் பக்கம், அதான் பொருத்தமான கருத்து. அப்படின்னா இவ்வளோ அழகாக படைத்த இந்த மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்வதன் காரணமாக, அல்லாஹுக்கு வழிபடவில்லை என்று சொன்னால், நபிமார்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவன் போய் சேரக்கூடிய இடம் நரகம்தான். இவ்வளோ உயர்ந்த கண்ணியமான இடத்தை கொடுத்திருந்தோம், ஆனால் அவன் பாதுகாக்க அவனுக்கு தெரியலை. அதன் மூலமாக அடைய வேண்டிய இடத்துக்கு போய் அடைய அவனுக்கு தெரியலை. அதனால் அவனை நாங்கள் கேவலமான மிக தாழ்ந்த இடத்தின் பக்கம் அவனை நாங்கள் திருப்பி விடுவோம், அதான் நரகம். ஆனால் ஒரு சிலர் இதை விட்டு தப்பித்துக் கொள்வார்கள், அந்த தாழ்ந்த இடத்தின் பக்கம் போக மாட்டாங்க. அவங்க யார், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றார்களோ அவர்கள் அந்த கேவலமான இடத்தின் பக்கம் போய் சேர மாட்டார்கள், நரகத்தின் பக்கம் போக மாட்டார்கள். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூ,
அவர்களுக்கு தடுக்கப்படாத அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய மேலான இன்பமான கூலி அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலருடைய கருத்து சும்மா ரததுனா ஹஸ்பல சாஃபிலின் என்றால் அறுதலுல் உமர். அறுதலுல் உமர் என்று சொல்றது மனிதன் வயோதிபத்தை அடைந்து வயோதிபத்திட்ட எல்லை அடையும் பொழுது அவன் தன்னுடைய புத்திய தன்மையை இழந்துடுவான். சின்ன பிள்ளை மாதிரி ஆகிடுவான். ஞாபக சக்தியும் இருக்காது. எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் என்ற தன்மை அறியாமல் போயிடுவான். அதுக்கு அரபில் அறுதலுல் உமர் ஆயுளுடைய மிக கேவலமான காலம் என்று சொல்லப்படும். அதன் பக்கம் மனிதன் திருப்பப்படுவான். ஆனால் இது எல்லாரும் திருப்பப்படுறது கிடையாது. 1000ல் 1 அல்லது 100ல் 1 அப்படித்தான் இருக்கு. அப்போ நாங்கள் இவ்வளோ கண்ணியமாக உயர்ந்த அமைப்பில் படைத்த மனிதனை நாங்கள் திரும்ப அந்த நிலைமையின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்போம். இருந்தாலும் இது அதிகமான உலமாக்கள் சொல்லியிருந்தாலும் பொருத்தமான கருத்து, நரகத்தின் பக்கம் அவனை கொண்டு போய் சேர்ப்போம். எங்களுக்கு வழிபடவில்லை என்று சொன்னால், வழிபட்டான் என்று சொன்னால் அவர் இல்லல்லதி நாமனு வாமிலு சாலிஹாத்தில் சேருவார். ஈமான் கொண்டு நல்லாமல் செய்த கூட்டத்தில் ஆகிடுவார். இப்படி அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆஸரில் சத்தியம் என்று சொல்கின்றான். வலாசர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். காலத்துமே சத்தியமாக மனித வர்க்கத்தினர் எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அப்போ எல்லாரும் நஷ்டவாளிகள். அப்போ எல்லாரும் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு இல்லல்லதி நாமனு வாமிலு சாலிஹாத் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அங்கே வல்லாசர்ல சொல்கிறான் எல்லாரும் நஷ்டவாளிகள். ஆனால் ஈமான் கொண்டு நல்லாமல் செய்து நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு ஏவிக்கொண்டு அதில் வரக்கூடிய சிரமங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கின்ற 4 காரியங்கள் யார் செய்கிறாங்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நஷ்டத்தை கொடுக்கறதில்லை. மாறாக இங்கே சொல்கிறான் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அவர்களுக்கு மேலான கூலி இருக்கின்றது, தடுக்கப்படாத கூலி. அப்படின்னா நிரந்தரமான தொடர்ந்து டெம்பரரி இல்லை பெர்மனன்ட் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கும். அதான் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அங்குள்ள இன்பங்கள் லா மக்தூஅத்தி வலா மம்னூஆ. அங்குள்ள இன்பங்கள் ஒன்றும் தடுக்கப்பட மாட்டாது, துண்டிக்கப்பட மாட்டாது, தொடர்ந்து கிடைச்சி கொண்டே இருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா அடுத்தே சொல்கிறான் ஃபமா யுகذிபுக என் மனிதா பாது பித்தீன். இவ்வளோ அழகாக உன்னை படைத்து இவ்வளோ எல்லாம் நாங்கள் கண்ணியத்தை உனக்கு கொடுத்து அழகான விதத்தில் மார்க்க தீனை பற்றி விளங்கப்படுத்தி மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னெல்லாம் நாங்கள் இவ்வளோ சொல்லியும் கூட இந்த இங்கே தீன் என்று சொன்னால் தீன் தான் நாங்கள் விளங்கக்கூடிய மார்க்கம் அல்ல, தீன் அல்ல. மாறாக ஜஸாஃபில் மஆத் மறுமையில் எழுப்பப்பட்டதுக்கு பிறகு மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கிறோமே, கியாமத்து நாளோட நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, அந்த தீன் இங்கே. அதை கியாமத்து நாளையில் எழுப்பப்பட்ட அங்கே அல்லாஹ் தஆலா உன்னை விசாரித்து கூலி கொடுப்பான் என்ற விஷயத்தை நீ ஏன் பொய்ப்பிக்கின்றாய்? எதை வச்சு நீ பொய்ப்பிக்கிறாய்? நாங்கள் எவ்வளோ இடத்துல நாங்கள் உனக்கு சொல்லியிருக்கிறோம், உன்னை நான் ஆரம்பத்திலிருந்து படைத்தது நான் தான், உன்னை உருவாக்கினேன் நான் தான், எதுவும் இல்லாமல் இருந்தால் ஹல்லத்தால் இன்சான் ஹீனம் மினத் தஹர் லம் யக்கும் ஷைஅன் மத்கூரா. என்ன பெயர் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கூட நீ இருக்கல்ல. அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒன்றை நான் உருவாக்கினேன். உருவாக்கினதுக்கு பிறகு அழிச்சிட்டேன். திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு தெரியும், ஆரம்பிக்கிறதான் கஷ்டம். இருந்த ஒன்றை திரும்ப உருவாக்குறது கஷ்டம் கிடையாது. அதனால் நான் இந்த விஷயத்தில் எதை வச்சு நீ என்னை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை தூண்டினது என்ன என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி முஃபஸ்ஸிர் குர்ஆன் அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஃபமா யுகذிபுக பாது பித்தீன். அல்லாஹ் கேட்குறானே, உங்களை கியாமத்து நாளை பற்றி உங்களை இவ்வளோ சொன்னதை பிறகு பொய்ப்பித்தது எதுண்டு? இது நபியை பார்த்தா கேட்கப்படுதுன்னு கேட்டாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மாணவர் கேட்குறார், ரசூல்லா பார்த்தா இந்த கேள்வி என்று. அவன் சொன்னாங்க, ரசூல்லா பார்த்துல எனக்கு குர்ஆன் ரசூல்லாக்கு தான் இறங்கிச்சது, ஆனால் ரசூல்லா பார்த்து சொல்லப்படுற ரசூல்லா நாடப்பட மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, ரசூல்லா பற்றி எல்லாம் இப்படி கேட்பான், வறுமை நாளை மீது எனக்கு நம்பிக்கை இல்லையாண்டு. இங்கே அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தை பார்த்து கேட்கின்றான். இவ்வளோ நாங்கள் சொன்னதுக்கு பிறகும் உன்னை நீ ஏன் பொய்ப்பிக்கின்றாய்? அடுத்த அல்லாஹ் தஆலா சூரா முடிக்கிறான், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். என்ன அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய நீதியான முறையில் ஆட்சி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் கிடையாதா? அப்போ அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநியாயம் செய்கிறதில்லை. அவனுடைய நேர்மையில் ஒன்றுதான் அவன் கியாமத்து நாளை அல்லாஹ் உருவாக்குகிறான். கியாமத்து நாளை கொண்டு வர அவனுடைய நீதியுடைய அடையாளம். கியாமத்து நாளையில் அநியாயம் செய்தவர்களுக்குள்ள பகர்த்தல் அங்கே கொடுப்பான். உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் அநியாயங்களுக்கு தண்டனை இங்கே கிடையாது. முழுமையான தண்டனை அங்கே தான் அல்லாஹ் கொடுக்க போகிறான். எனவே அவனுடைய நீதியில் உள்ளதான் கியாமத்து நாளையிலே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூரா ஓதினத்துக்கு பிறகு வத்தீனி வஸ்ஸைத்தூன் ஆரம்பித்து அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்று ஓதினத்துக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பக்கம் அறிவிக்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னதாக,
பலா வான அலா தாலிக்க மின ஷாஹிதீன், பலா வான அலா தாலிக்க மின ஷாஹிதீன், ஏனில்லை நான் இந்த மீது நானும் சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதியான அரசன், ஆட்சி செய்யக்கூடியவன் தான், ஆட்சியாளர்களெல்லாம் ஆட்சியாளர்கள் நீதியானவன் தான் என்று நானும் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்ற சுன்னத்து. ஆனால் நாங்கள் இந்த சூறா ஓதினால் பலா வான அலா தாலிக்க மின ஷாஹிதீன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா